வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோவில் எதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டொம்ளூர் ஃப்ளைஓவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. அந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்க டொம்ளூர் ஃப்ளைஓவர், கனகதாசா பார்க்கு, அப்புறம் வந்து சங்கோலி ராயண்ணா அவரோட ஸ்டாச்சு, இந்த மூன்றுமே வந்து இந்த டொம்ளூர் ஃப்ளைஓவருக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த பார்க் அப்படின்றது எக்ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா டொம்ளூர் ஃப்ளைஓவரோட கீழே வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த பார்க் அமைச்சிருக்காங்க. நிஜமாவே சூப்பரா இருந்தது. டொம்ளூர் ஃப்ளைஓவர் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளைஓவர், நிறைய ரோடுகளை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்பெஷலி இந்த பார்க் வந்து நம்ம ஒரு வாக்கிங் டூர் தான் கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்ல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சீட்டிங் எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸ், நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் இல்லது வெஜிடபிள் அந்த மாதிரி அந்த கான்செப்டை வச்சு தான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம உள்ள நடந்து போறதுக்கு வாக்கிங் ட்ராக் அப்படின்றது ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. எக்ஸ்பெஷலி இந்த ஒரு டிராஃபிக் ஏரியாவுக்கு உள்ள, ஏன்னா இந்த பார்க்கை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து வண்டிகள் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ளைஓவரோட ஒவ்வொரு அந்த ரோடு ட்ராக்கும் வந்து கீழே இறங்குறதா இருக்கட்டும், மேலே ஏறுறதா இருக்கட்டும், எல்லாமே இதை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள வந்து இந்த பார்க் அமைச்சிட்டு இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அரௌண்ட் 2019-2020 வந்து ஒரு 2 to 3 crore அப்படின்றது ஸ்பெண்ட் பண்ணி இந்த பார்க்கை வந்து பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்ல ஒரு சைட்ல வந்து ஃப்ளைஓவர் எல்லாமே ஓடிட்டு இருந்தாலும், ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மோரி, நம்ம வந்து அந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த வேஸ்ட் வாட்டரும் வந்து ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்மெல் அப்படின்றது கொஞ்சம் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அந்த பார்க்ல நம்ம வாக்கிங் போகும்போது. ஸோ அது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. எக்ஸ்பெஷலி வந்து இதை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மோரி ஒரு சைட்ல போயிட்டு இருந்தாலும் அது பக்கத்துல வந்து இந்த டைமண்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், இந்த கிறிஸ்டல் டவர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கு. ஸோ அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வியூ பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ளைஓவர் வந்து அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருக்கிறது, நிறைய வண்டிகள் போறது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பார்க்ல எக்ஸ்பெஷலி வந்து இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர், பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிக் மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பாத்ரூமை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஒஸ்டா தான் இருந்தது. யாருமே யூஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. பட் ஓரளவு ஆவரேஜா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா மெயின்டைன் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். வாக்கிங் ட்ராக் நான் சொன்ன மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரு ஸ்டாச்சு எல்லாமே அதில் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும். பட் அந்த இடத்துலையும் தண்ணி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரைடாக தான் இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம சுற்றி பார்த்தோம். இந்த பார்க்கோட ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஓப்பன் ஜிம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நீட்டாக இருந்தது. அது ஒரு ப்ளஸ். ஏன்னா அப்படியே ஃப்ளைஓவருக்கு கீழ் பகுதியில் அதை அமைச்சிருக்காங்க. அப்படியே ஃப்ளைஓவரை ஒட்டியே பார்த்தோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அப்படின்றது வைடாக சூப்பராக அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் ப்ளஸ் வாக்கிங் ட்ராக்கு, நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தது. யூனிக்காக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெஷலி நீங்கள் ஃபேமிலியோட போனால் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. பட் ஒரே ஒரு ட்ராபேக்னா, நான் சொன்ன மாதிரி சுற்றி வண்டிங்க வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்டு உங்களுக்கு எப்போவுமே கேட்டுட்டு இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்காது. பட் அந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நான் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகளுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த பார்க்கையுமே வந்து எக்ஸ்பெஷலி குழந்தைங்களுக்காகவே அதை டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள், இந்த சீட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய அந்த கார்ட்டூன் மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள், அந்த மாதிரி அமைப்புகள், நிறைய இந்த குகை மாதிரி எல்லாம் அமைப்புகள் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ தொடர்ந்து பாருங்க, கம்ப்ளீட்டாக இந்த பார்க்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த அந்த ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், ஃப்ளைஓவர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.
கம்ப்ளீட்டா வந்து நீங்க அந்த பார்க் பார்த்திருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கோலி ராயண்ணா அவரோட ஸ்டாச்சுவை பார்க்க போறோம். இது வந்து ரீசெண்ட் டைம்ல தான் வந்து இங்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெளியே அந்த ஃபுட்பாத்ல வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தா அதுக்கு தனியா கேட் அமைச்சிருக்காங்க. உள்ள போய் பார்க்க முடியும். உள்ள உட்கார்றதுக்கு எல்லாமே இடங்கள் எல்லாம் சூப்பரா அமைச்சிருக்காங்க. அதை வெல் மெயின்டைன்டாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். நிறைய லைட்டிங் எல்லாமே வந்து நைட் டைம்ல எல்லாம் பண்ணி நிஜமா சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம ஃப்ளைஓவர் அப்படியே சுத்தி வர இடத்துல அந்த மிடில் போர்ஷன்ல தான் இந்த ஸ்டாச்சு அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க. நிஜமாவே சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கலெக்ட் பண்ற வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையுமே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரக் எல்லாம் இருக்கும். ஸோ வேஸ்ட் எல்லாம் இங்க வந்து அதை வந்து கேதர் பண்ணி ஸோ எதை வந்து ரீயூசபிள் வேஸ்ட் அந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே தான் அதையும் பண்றாங்க. ஸோ நம்ம அதை தொடர்ந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சரி ஃப்ளைஓவரை வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அந்த ஃப்ளைஓவர் எங்கெங்க இடங்கள் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க இறங்குது அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டியா வந்து ஒரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நிறைய ரோடு வந்து இங்க கனெக்ட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து கோரமங்கலால இருந்தோம்னா நம்ம ஃப்ளைஓவர்ல ஏரி கீழே போய் இறங்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து இந்திரா நகர்ல இருந்து வரும்போது ஸோ ஹெச்ஏஎல் சைடு போகணும்னா எப்படி, டொம்லூர் சைடு போகணும்னா எப்படி, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் போறதுக்கு வந்து இந்த ரோடு அப்படின்றது வந்து பியூட்டிஃபுல்லா கனெக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய டிராபேக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு சைடுக்கு போனோம் அப்படின்னா மக்கள் போறதுக்கு வந்து ஒரு பாத் அப்படின்றது வந்து அமைக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போனோம் அப்படின்னா நம்ம ஃப்ளைஓவர்ல ஏறி இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். லைக் எக்ஸாம்பிள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போக முடியாது. ஓப்பன்லேயே இருந்தா கூட நம்ம வந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் இந்த ஃப்ளைஓவர் அப்படின்றது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ரொம்ப டிராஃபிக்கா இருந்த ஒரு இடம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. பட் இந்த மக்களும் வந்து நடந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஸ்கை வாக்கோ இல்லது வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இட் வாஸ் அ குட் பிளேஸ். ஏன்னா இந்த பார்க்கா இருக்கட்டும், இந்த ஸ்டாச்சு புதுசாக அமைச்சிருக்கடா இருக்கட்டும், இந்த ஃப்ளைஓவரா இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் நம்ம போனோம் அப்படின்னா இந்த குழந்தைங்க எல்லாம் அந்த ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகளும் வந்து கீழே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ஃப்ளைஓவர் கீழே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க மக்கள் வந்து யூஸ் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேட்டிங், பார்க், ஸ்டாச்சு, வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசிங்கான ஒரு ஸ்பாட்டு. பட் ரொம்ப பிஸியான ஒரு இடமும் கூட. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த சைடில் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்கோ இல்லை இந்த மாதிரி அந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஆல்ரெடி இந்த டொம்லூர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் எப்படி அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.